போதி மரத்தடியில அவரு அமர்ந்திருந்தாரு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அமைதியே தனக்கு சொந்தமானது அப்படின்ற அளவுக்கு அமர்ந்திருந்தாரு அவரு. அப்போ அந்த அமைதியை குலைக்கிற வண்ணம் ஒரு அழுகை குரல் அங்க கேட்டுச்சு. விசும்பல் சத்தம் அதிகமா கேட்க மெல்ல தன்னோட கண்களை திறந்து பாக்குறாரு. அப்ப அவர் முன்னாடி ஒரு பெண்மணி அழுத மாதிரி மண்டிட்டு உட்கார்ந்திருந்தா. உடனே அவ, சுவாமி, பறிகொடுத்து விட்டேனே, எனது ஒரே ஒரு மகன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிச்சுட்டா. என்னம்மா, என்ன ஆயிற்று அப்படின்னு அவர் கேட்டாரு. உடனே அவள், கருநாகம் தீண்டி விட்டது, ஒரு கணங்களில் என் மகன் மாண்டு விட்டான் அப்படின்னு சொல்லி தேம்பி அழுக ஆரம்பிச்சுட்டா. இப்போது உனக்கு என்ன வேண்டுமம்மா அப்படின்னு அவர் கேட்டாரு. அதுக்கு அவளோ, எனது மகனை உயிர்ப்பித்து தாருங்கள் அப்படின்னு சொல்லி அழுக, அப்படியே செய்கிறேன் அம்மா, அது மிகவும் கடினமான வேலை இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டதும் அந்த பெண் தன்னோட கண்களை தொடச்சுக்கிட்டு புத்தரை கண்கலங்க பார்த்தா. உடனே அவரு, நீ சாவில்லாத வீட்டிலிருந்து ஒரே ஒரு பிடி கடுகு மட்டும் வாங்கி வா, இப்பொழுதே உன் மகனை உயிர்ப்பித்து தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த பெண் ஓட்டமும் நடையுமா ஓடி ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி ஒரு பிடி கடுகு கேட்டா. அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு பிடி கடுகு தானமா நாங்க தாரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த ஒரு கேள்வியா, உங்க வீட்டுல சாவு உண்டா அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஒவ்வொரு வீட்டாரும் வகை வகையா கதை சொன்னாங்க. அப்பதான் அவ உண்மையை உணர்ந்தா. உலகமே ஒரு துயர மேடை, தனக்கென தனி துயரம் அப்படின்னு நினைச்சவ மீண்டும் புத்தரை சந்திச்சு அவர் முன்னாடி மண்டிட்டு, உண்மையை உணர்ந்தேன் சுவாமி, சாவு என்பது அனைவருக்கும் பொதுவானது, அது எல்லோர் வீட்டிலும் நுழையும், அதை கண்டேன், இனி எனது கடமையை சரிவர செய்வேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து விடைபெற்றார். புத்தரோட முகத்துல புன்முறுவல் ஏற்பட்டது. இரவும் பகலும் சுழன்று மாறி மாறி வருவதை போல பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருவன. மரணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் முடிவுரை அல்ல, அது நாணயத்தின் மறுபக்கம். பிறப்பு அப்படின்னு இருந்தா மரணம் அப்படின்றது கண்டிப்பா இருந்துதான் தீரும்.